பிகாஸ் இப்போ நான் 1 லட்ச ரூபாய் இன்னைக்கு வாங்கியிருக்கேன்னா 1 லட்ச ரூபா நான் டிக்ளேர் பண்ண அவசியம் கிடையாது. நான் பேங்க்ல போய் டிபாசிட் பண்ணி வெறும் 20,000 30,000 டிக்ளேர் பண்ணிட்டு மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா யாரும் கேஷ்ல கொடுக்கறது இல்ல, நிறைய வந்து ஜிபே தான் பண்றாங்க, இல்ல வந்து கார்டுல பே பண்றாங்க. பிரதர் அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஆகிட்டு போதோ ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பண்ணவும் ஸ்மார்ட் ஆகிட்டு நான் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கேட்குறேன். நீங்க ஸ்கேனர் பாக்குறீங்களா? சிம்பிளா சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஜிபே பண்றோம், ஆமா, உங்க பேங்க்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்க பேங்க்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்க ஒரு தொழில் பண்றீங்கன்னா பேன் கார்டு எல்லாத்தையும் வச்சு இன்கம் டாக்ஸால ட்ராக் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நீங்க வந்து கார்டுல பே பண்ணும்போது உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்தது அப்படின்னாலே அது அக்கௌண்டட் மணி தான். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்கம் டாக்ஸோட ராடார்க்குள்ள நீங்க வந்துருவீங்க. ஒன்லி திங் வந்து நீங்க கேஷா கொடுக்கும்போது அதை யாரும் மானிட்டர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த வரி அப்படின்றத பண்றாங்க? இப்போ நீங்க போறீங்க ரெஸ்டாரண்ட் போயிட்டு எடுப்போம், ஸ்கேன் பண்ணுவோம், வந்துருவோம். ஸ்கேன் பண்ணும்போது அது கம்பெனி பேர்ல அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க செக் பண்ணீங்களா, இல்லை செக் பண்ண உங்களால முடியுமா? மோஸ்ட்லி வந்து அந்த பேர்ல தானே இருக்கு. இப்போ நம்ம நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய பேர் தானே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது உங்களோட நினைப்பு. ஓகேங்களா, வெரி சிம்பிள். சரி, பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேனர்ஸ் வச்சிருப்பாங்க. சில இடத்துல பேடிஎம் கொண்டு கூகுள் பே கொண்டு இதில் வைப்பாங்க, இல்லை ஸ்கேனர்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கேனர்ஸ் வைப்பாங்க. நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு வந்துடும். நெக்ஸ்ட் வேற பெருசாக அதை யோசிக்க கூட மாட்டோம். சில இடத்துல பெரும்பாலும் சில இடத்துல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க இருக்கீங்க ரெஸ்டாரண்ட் உங்க பேர்ல இருக்கு, அவங்க வைஃப் பேர்ல இருக்க ஒரு ஸ்கேனர், ஜிபே ஸ்கேனர் தானே, ஸ்கேன் எடுத்து அவங்க வைப்பாங்க. அவங்க மச்சான் பேர்ல இருக்குது, அப்பா பேர்ல இருக்குது, அம்மா பேர்ல இருக்க வைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பேருக்கு ஒரு ஸ்கேனர் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கும். தேவைப்படுறதுல இப்போ என்ன பண்ணோம், டர்ன் ஓவர் ஃபுல்லாவே ஒரு இடத்துல வராது, நடக்கிற சேல்ஸ் ஒரு இடத்துல வராது, டிஃப்ரெண்டா பிரியும்.